என்ன ரங்கா, கோயிலில் ஒருவரும் தென்படவில்லையே? அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. பொதுவாகவே இந்த கோவிலில் எப்பொழுதும் கூட்டம் கூடியிருக்கும். இன்று உற்சவம் வேறு. அப்படி இருக்கும் பொழுது கோவிலே வெறிச்சோடி இருக்கிறதே. உற்சவம் துவங்க இன்னும் சற்று நேரம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். எல்லோரும் அப்பொழுது வந்தால் போதும் என்று இருக்கிறார்களோ என்னவோ. பக்தி மிகவும் குறைந்து விட்டது. ஆமாம், சரியாக சொன்னீர்கள். எல்லோரும் நம்மை போல் பக்திமான்களாக இருப்பார்களா என்ன? உற்சவத்திற்கு அரை நாழிகைக்கு முன்பே வந்து காத்திருப்பதற்கு. உற்சவர் என்று ஊர்வலம் செல்ல போகிறார். நாமும் செல்ல வேண்டும். செல்லலாம், போகலாம். வந்தனம் சுவாமி. வந்தனம். நீங்கள் பட்டர் சுவாமிகள் தானே? பார்த்தால் எப்படி தெரிகிறது? நான் என்னை அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். மற்றவர்களும் அப்படித்தான் கருதுகிறார்கள். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா? இல்லை சுவாமி, ஊர்ஜிதம் செய்து கொள்வதற்காக கேட்டோம். உற்சவ நாளான இன்று கோவிலில் ஏன் ஒருவரும் தென்படவில்லை? நீங்களும் மிகவும் சாவகாசமாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ விடுமுறை நாள் போல. விடுமுறை இல்லாத ஒரே இடம் கோயில்தான். என்று வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வந்து முறையிடலாம் என்பதற்காகத்தான் எல்லா நாட்களும் பெருமாள் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். சரி சுவாமி, இன்று உற்சவர் வீதி உலா செல்கிறார் என்று கேள்விப்பட்டோம். அதிகாலையிலேயே இங்கு வந்துவிட்டோம். நிர்மாலய தரிசனம் முடிந்து 3 கால பூஜையையும் பார்த்துவிட்டு கூரேசனின் மண்டபத்தில் பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டு மீண்டும் இங்கு வந்திருக்கிறோம். வசந்த மண்டபத்தில் ஊஞ்சலில் தானே பெருமாள் எழுந்தருளியிருப்பார். அந்த கண்கொள்ளா காட்சியையும் கண்டுகளித்து விட்டு கண்டருளல் புறப்பாட்டிலும் கலந்து கொள்ளலாம் என்றிருக்கிறோம். முடித்து விட்டீர்களா? ஏதோ இந்த கோயிலுக்கு நீங்கள் தான் தர்மகர்த்தா போலவும் போஷகர் போலவும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது எது நடக்கும் என்று உங்களுக்குத்தான் எல்லாம் தெரிவது போல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதையெல்லாம் நாங்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறோம். அதற்கு தர்மகர்த்தாவாகவோ போஷகராகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புறப்பாடு கண்டருளல் எப்பொழுது என்பதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். என்ன சுவாமி, கேட்கக்கூடாததை கேட்டு விட்டோமா? கண்டருளல் புறப்பாடு நடந்து அரை நாழிகைக்கு மேலாகிறது. பெருமாளோடு பிரதான பட்டரும் சென்றிருக்கிறார். மீண்டும் இங்கு வர தாமதமாகும். அதுதான் சற்று ஓய்வெடுக்க சென்று கொண்டிருக்கிறேன். என்னது, உற்சவர் புறப்பாடு நடந்து விட்டதா? ஆனால் இன்னும் அரை நாழிகைக்கு பிறகுதானே அந்த வைபவம் நடப்பதாக இருந்தது. நாம் ஒன்று நினைத்தால் பெருமாள் வேறொன்று நினைக்கின்றார். அவர் சித்தம் யார் அறிவார்? ஒருவேளை பெருமாள் பிரதான பட்டரின் மனதில் புகுந்து புறப்பாட்டை துரிதப்படுத்தி விட்டாரோ என்னவோ. ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் உற்சவரை தரிசித்து விட்டு அவருடன் புறப்படலாம் என்று வந்தோம். ஆனால் இப்படி ஆகிவிட்டதே. சரி சுவாமி, இப்பொழுது பெருமாள் எங்குதான் இருப்பார்? அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். பக்தி சிரத்தையுடன் இருப்பவர்களுக்கு பெருமாள் எங்கு வேண்டுமானாலும் காட்சியளிப்பார். பிரபு, அது எங்களுக்கும் தெரியும். ஆனால் இது என்ன, புறப்பாடை உங்கள் இஷ்டத்திற்கு மாற்றியிருக்கிறீர்கள்? இதில் எங்கள் இஷ்டம் உங்கள் இஷ்டம் என்று ஏதும் இல்லை. எல்லாம் அவன் விருப்பம், எல்லாம் அவன் செயல். உற்சவர் இப்பொழுது எங்கே இருப்பார்? அது சொல்வது கடினம். வீதி வீதியாக உலாவிக் கொண்டிருப்பதால் இப்பொழுது எங்கு இருக்கக்கூடும் என்று சொல்ல இயலாது. இப்பொழுது நீங்கள் புறப்பட்டு சென்றாலும் பெருமாளை தரிசிப்பது கடினம்தான். இதுவும் பெருமாள் சித்தம்தான். என்ன ரங்கா இப்படி ஆகிவிட்டது? 2 நாட்களாக நாம் இங்கு தங்கி இருந்ததே இந்த உற்சவத்தில் கலந்து கொள்வதற்காகத்தானே. எதிர்பாராமல் இப்படி நடந்து விட்டதே, என்ன காரணம்? சின்ன எஜமானரை பழித்தீர்கள் அல்லவா, அதுதான் காரணம். அவரை எப்படியெல்லாம் தூஷித்தீர்கள். பக்தி என்றால் என்ன என்று தெரியுமா? நீங்கள் போடுவது வெளிவேஷம், போலி, பகட்டு. எல்லாமே உங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் உயர்வித்துக் கொள்ளவும் தான். மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் செய்யும் இந்த அன்னதானத்தில் அன்போ அக்கறையோ இருப்பதாக தெரியவில்லை. ஆத்மார்த்தமாக செய்வதாக இருந்தால் முதலில் பெருமாளை தரிசித்துவிட்டு வந்திருக்க வேண்டாமா? எப்படியெல்லாம் நிந்தித்தீர்கள். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். பெருமாள் தன்னை அபச்சாரம் செய்பவர்களை கூட பொறுத்துக் கொள்வார். ஆனால் தன் பக்தரை, அதுவும் ஒரு தூய வைஷ்ணவரை, ஒரு உன்னதமானவரை அபச்சாரம் செய்தால் அதை என்றும் பொறுத்துக் கொள்ள மாட்டார். அதனால்தான் உங்களுக்கு அந்த சேவை செய்யும் பாக்கியத்தை பறித்து விட்டார். நீங்கள் பெருமாளை சேவிக்கலாம், ஆனால் உற்சவராக சேவிக்க முடியாது. வீதியில் உற்சவரை தரிசிப்பதுதான் விசேஷம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் இங்கிருந்து செல்வதற்குள் பெருமாள் ஹம்சதோளிகா மண்டபத்தில் எழுந்தருளி அங்கும் நடைசாத்தி விடுவார்கள். இனியாவது
அடுத்தவர்களை, குறிப்பாக உத்தமர்களை பழித்து பேசுவதை தவிர்ப்பதுதான் நல்லது. இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களைப் போல் உள்ளவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். கண்ணாயிரம், எல்லாவற்றையும் எடுத்து வை. சுவாமி, இங்கு நான் தானே கணக்கு பிள்ளை? ஆமாம், அதில் உமக்கென்ன திடீர் சந்தேகம்? அது இல்லை சுவாமி, அது எப்படி அவ்வளவு கணக்காக பிரசாதம் செய்தீர்கள்? ஒரு பருக்கை கூட மிஞ்சவில்லை. அதே சமயம் வந்தவர்கள் எல்லோருக்கும் சமர்த்தியாக விநியோகமும் செய்தோம். ஒருவர் கூட பசியுடன் செல்லவில்லை. இதில் ஒரு சிலர் 2-3 முறை கூட பெற்றுச் சென்றனர். கட்டுக்கடங்காத கூட்டத்தை பார்த்ததும் பிரசாதம் எல்லோருக்கும் கிடைக்குமா என்று ஒரு கட்டத்தில் எனக்கு சந்தேகமே வந்துவிட்டது. எப்படியோ எல்லாம் திருப்திகரமாக நடந்து முடிந்து விட்டது. சரி கணக்கு பிள்ளை, நீங்கள் கண்ணாயிரத்தை அழைத்துக் கொண்டு புறப்படுங்கள். இனி நாளை சந்திக்கலாம். ஆகட்டும். மாப்பிள்ளை, அப்படியானால் நானும் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். நீங்கள் எங்கு புறப்பட்டு விட்டீர்கள்? இன்று நீங்கள் அடியனுடன் தான் அமுதுண்ண வேண்டும். காலையிலிருந்து ஓய்வில்லாமல் தளிகை அறையிலேயே இருந்திருக்கிறீர்கள். ஒரு குந்துமணி அரிசியை கூட மெல்லவில்லை. தளிகை செய்து கொண்டிருக்கும் போது அது நன்றாக வரவேண்டுமே என்ற எண்ணம்தான் தோன்றுமே தவிர நாமும் உட்கொள்ள வேண்டும் என்ற நினைப்பே வராது. அதனால் தான் சொல்கிறேன், இங்கும் அங்கும் ஓடி ஆடி வேலை செய்திருக்கிறீர்கள். சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு... இல்லை மாப்பிள்ளை, நான் புறப்படுகிறேன். அங்கு அகத்தில் லோச்சனி எனக்காக காத்திருப்பாள். அவர்களையும் இங்கு அழைத்து வந்து விடுங்கள். இன்று எல்லோரும் சேர்ந்து அமுதுண்ணலாம். நரசிம்மனை தலிகை செய்ய சொல்கிறேன். இதற்கு மேல் நான் என்ன சொல்ல இருக்கிறது? சரி மாப்பிள்ளை. மொத்தத்தில் எல்லாமே இன்று திருப்திகரமாக நடைபெற்றது. ஆனால் நாங்கள் திருப்தி இல்லாமல் இருக்கிறோமே. சுவாமி, எங்களை என்ன இது? மன்னித்தருளுங்கள். கோயிலை நமஸ்கரித்துக் கொண்டு எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். அபச்சாரம். கோயிலில் யார் காலிலாவது விழலாமா? இதைவிட பெரிய அபச்சாரம் செய்து விட்டோமே. உங்களை பழித்தும் நிந்தித்தும் இருக்கிறோமே. பெருமாளை நீங்கள் சேவிக்க வரவில்லை என்று ஏளனமாக பேசிவிட்டோம். இல்லையே, அடியேன் பெருமாளை சேவித்தேனே. என்னது? பெருமாளை சேவித்தீர்களா? எப்படி? உற்சவமூர்த்தி இந்த வழியாக தானே வந்தார். இந்த வழியாக வந்தாரா? என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? உற்சவர் தெற்கு மாட வீதி வழியாகத்தானே வருவதாக சொன்னார்கள். அப்படித்தான் செல்வதாக இருந்தது. ஆனால் அங்கு ஒரு குதிரை வண்டியின் அச்சாணி முறிந்து வண்டிப்பாதையை அடைத்துக் கொண்டிருந்ததால் உற்சவரை இந்த வழியாக பல்லக்கில் தூக்கி வந்தனர். நீங்கள் கூறிச் சென்ற பிறகு ஆதிகேசவனை சேவிக்க முடியாமல் போய்விட்டதே என்று அடியேன் நினைத்துக் கொண்டிருந்தேன். அடியேனின் ஆதங்கம் அவர் காதில் விழுந்து விட்டது போலும். ஆகையால் தான் உற்சவர் இங்கு வந்து விட்டார். எல்லோரும் நன்றாக சேவித்துக் கொண்டோம். சுவாமி, எங்களை மன்னித்து விடுங்கள். இல்லை ரங்கா, நமக்கு மன்னிப்பே கிடையாது. பகவானை நாங்கள் தேடிச் சென்றோம். ஆனால் அவரோ உண்மையான பக்தனை தேடி இங்கு வந்து விட்டார். பக்தியின் வலிமையை நாங்கள் புரிந்து கொண்டோம். வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்வது பெருமாளுக்கே சேவை செய்வது என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டீர்கள். நீங்கள் இருவரும் எதை நினைத்தும் வருத்தப்படவும் வேண்டாம், மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம். உங்கள் மீது அடியேனுக்கு கோபமோ வருத்தமோ எதுவும் இல்லை. நீங்கள் உங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீர்கள். அதில் எந்த தவறும் இல்லை. அது நீங்கள் பெருமாள் மீது வைத்துள்ள பக்தியை தான் பிரதிபலிக்கிறது. இது உங்கள் பெருந்தன்மையை தான் காட்டுகிறது. இந்த உயர்ந்த உள்ளத்தையும் குணத்தையும் புரிந்து கொள்ளாமல் ஏதேதோ பேசிவிட்டோம். அடியேன் அப்படி கருதவில்லை. பெருமாள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில சூழ்நிலையில் சில கருத்துக்களை போதிக்கிறார். உங்களுக்கு அடியேன் வாயிலாக பக்தியின் தாத்பரியத்தை உணர்த்தியிருக்கிறார் என்றுதான் அடியேன் நினைக்கிறேன். தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். அவசியம் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். இன்று உற்சவரை தரிசிக்க இயலவில்லை என்றால் அதற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இன்று சாயரக்ஷை பெருமாள் வசந்த மண்டபத்தில் எழுந்தருள இருக்கிறார். அங்கு அவசியம் நீங்கள் அவரை சேவிக்கலாம். அடியேனும் உங்களுடன் வருகிறேன். எல்லோரும் சேர்ந்து செல்வோம். அதன் பிறகு எங்கள் அகத்திலேயே நீங்கள் அமுது உண்ணலாம். சுவாமி, எந்த மறுப்பும் தெரிவிக்க வேண்டாம். இதுதான் அடியேனுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். மாப்பிள்ளை, இப்பொழுதுதான் எனக்கு விளங்குகிறது. பெருமாள் இந்த வழியாக சென்றபொழுது அது எனக்கு பெரிதாக தோன்றவில்லை.
ஆனால் அதன் பின்னணியில் உள்ள காரணம் புரிகிறது. இது சாதாரண விஷயமில்லை. ஒரு பக்தனுக்கு அபவாதமோ சோதனையோ வந்தால் ஆதிகேசவன் எப்படி கை கொடுக்கிறார் என்பதை இப்பொழுது நான் நிதர்சனமாக பார்த்துவிட்டேன். நீங்கள் மகோன்னத புருஷன். அப்படியெல்லாம் இல்லை மாமா. அடியேன் பெற்றதெல்லாமே ராமானுஜ சுவாமிகள் அருள் பாலித்ததுதான். போற்ற வேண்டும் என்றால் அவரைத்தான் நீங்கள் போற்ற வேண்டும். என் கண்முன் நிற்பது நீங்கள்தானே. எண்ணற்றவர்களுக்கு உபதேசம் கொடுக்கிறீர்கள். ஆனால் அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் எனக்கு மாப்பிள்ளையாக அமைந்ததை நினைத்து நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். என்ன ராமானுஜா, ஓலைச்சுவடியில் மூழ்கியிருக்கிறாயா? ஆமாம் அம்மா. கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாயே, புறப்படவில்லையா? புறப்பட வேண்டும் அம்மா. ஆனால் இந்த ஓலைச்சுவடிகளை படிக்க ஆரம்பித்ததும் இதிலேயே ஈர்க்கப்பட்டு விட்டேன். கீழே வைக்க முடியவில்லை. உன்னை பரவசப்படுத்தும் அளவிற்கு இந்த ஓலைச்சுவடிகள் இருக்கிறதென்றால் அதில் ஆழமான விஷயங்கள் இருக்க வேண்டும். மயூரவண்ணன் சுவாமிகள் கொடுத்ததா? இல்லை அம்மா. அப்படியென்றால் யாதவ பிரகாசர் சுவாமிகள் கொடுத்ததாக இருக்கும். அதுவும் இல்லை. பிறகு? ஓ, உன் மாமா திருமலை நம்பி சுவாமிகள் அன்று கொடுத்து சென்றாரே, யமுனாச்சாரியார் சுவாமிகள் அருளிய சதுஸ்லோகியா? அதுவும் இல்லை என்றால் நிச்சயமாக திருக்கச்சி நம்பி சுவாமிகள் கொடுத்ததாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் கோவிலுக்கு செல்வதை கூட ஒத்திவைத்து இதை உன்னிப்பாக படித்துக் கொண்டிருக்கிறாயா? அம்மா, இதை பாருங்கள். இவை அனைத்தும் அப்பா விட்டுச் சென்ற ஓலைச்சுவடிகள். அவர் அடியேனுக்கு அப்பாவாக மட்டும் இல்லாமல் ஆச்சாரியராகவும் இருந்திருக்கிறார். இத்தனை காலமும் அப்பா ஓலைச்சுவடி எழுதுவதையும் படிப்பதையும் அடியேன் பார்த்திருக்கிறேன். அவர் ஏதோ வேத பாடசாலையில் பயிலும் மாணவர்களுக்கு உபனிஷதத்திலிருந்து சில விளக்கங்களை குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுதுதான் தெரிய வருகிறது, அவர் உபனிஷதத்துக்கு பொருளுரை எழுதியுள்ளார். இத்தனை ஆழ்ந்த ஞானம் உள்ளவர்தான் அடியேனுக்கு அப்பாவாக இருந்திருக்கிறார் என்பதை இப்பொழுதுதான் உணர்கிறேன் அம்மா. அப்பா ஒரு உயர்ந்த பண்டிதர், அடியேனின் ஆசான், குரு, அது தெரிந்ததுதான். ஆனால் ஒரு சம்பிரதாயத்தை வழிநடத்துவதற்கோ பல இடங்களுக்கு சென்று சாஸ்திரத்தை பற்றி பிரசங்கம் செய்யும் அளவிற்கோ அப்பாவிற்கு ஆழ்ந்த ஞானம் இருந்தது என்பது இப்பொழுதுதான் புரிகிறதம்மா. அவருடைய கீர்த்தி அடியேனுக்கும் புரியும் என்பதை அவரிடம் உணர்த்தி அவருடைய ஆசையை பெறவில்லையே என்று வருத்தமாக இருக்கிறதம்மா. அப்படி நினைக்காதே ராமானுஜா. அவருடைய ஆசை உனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. அதனால்தான் அவருடைய ஞானத்தை நேரடியாக உனக்கு கொடுக்கவில்லை என்றாலும் மறைமுகமாக ஆத்மார்த்தமாக உனக்கு அருளி இருக்கிறார். அதனால்தான் உனக்கு தெரியாத விஷயங்கள், நீ படித்திராத விஷயங்கள் கூட உனக்கு பளிச்சென்றும் திடீர் என்றும் உன்னை அறியாமலேயே தெரிய வருகிறது. என்றென்றும் அவர் உன் நிழலாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். பித்ருலோகத்திலிருந்து பித்ருக்கள் என்றும் நம்மை போற்றி ஆசிர்வதிப்பார்கள் என்று சொல்வார்கள். இப்பொழுது சொல்கிறேன், இதன் பிறகு உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது, எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நீ அடைகிறாய் என்று பார். என்னம்மா, ஆருடம் சொல்வது போல் சொல்கிறாய்? இதை நான் சொல்லவில்லை ராமானுஜா. உன் அப்பா உடல் நலம் இல்லாமல் ஒரு சில தினங்கள் படுத்து இருந்தார் அல்லவா? அப்பொழுது உன்னை பற்றிய பேச்சு வர அவர் சொன்ன வாக்கு இது. அவருடைய ஆசையாலும் அனுகிரகத்தாலும் இந்த உலகமே போற்றத்தக்க அளவிற்கு நீ உயர்வாய் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமே இல்லை. எதிர்காலத்தை பற்றியோ அடியேன் அடையப் போகும் நிலையை பற்றியோ
அடியேன் என்றும் நினைத்துப் பார்த்ததில்லை. ஆனால் அப்பா ஆசைப்பட்டது போல் இதிகாசங்கள் எல்லாவற்றையும் படித்து அது பாமரர்களுக்கும் புரியும்படியாக அவர்களுக்கு சென்றடையும்படியாக உழைக்க வேண்டும். அவருடைய அந்த ஆசையை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் அம்மா. அதுதான் அடியேனுடைய தலையாய கடமை. இதேபோல் உன் அப்பாவிற்கு மற்றொரு ஆசையும் உள்ளது. அதை கேட்டு நாம் கோபப்பட்டோம் என்றால் நாம் தோற்றவர்கள் ஆகிவிடுகிறோம். நாலூரான், சில விஷயங்களை தவிர்ப்பதுதான் நல்லது. விஜய் சேதுபதி தனிச்சிறப்பான வசன உச்சரிப்பை ரசனை மாறாமல் பேசி ரெக்கையை உயர பறக்க வச்சிருக்கு.